என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கொடுத்துக்கூடிய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்குன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். sin x இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் 2y cos x ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னென்னா 1ன்னு கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலி இன்டகிரேட்டிங் ஃபேக்டரோட ஃபார்முலா நம்மளுக்கு என்னமா e பவர் இன்டகிரல் pdx தான் இன்டகிரேட்டிங் ஃபேக்டரோட ஃபார்முலா. இதனுடைய ஃபார்ம் வந்து நம்ம எப்படி இருக்கும், dy by dx plus py equal to q அந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம மாற்றணும். நமக்கு dy by dx தான் வரணும். அதுக்கு முன்னாடி கூட கோஎஃபிஷியன்ட் எப்பயுமே 1 இருக்கணும். ஆனால் இங்கே என்ன இருக்குது பாருங்கள், sin xன்னு இருக்குது. இங்கே என்ன இருக்குது, dy by dx முன்னாடி என்ன இருக்குது, sin x இருக்குது. நமக்கு இந்த மாதிரி வரக்கூடாது, வெறும் dy by dx தான் வரணும். அதனால் dy by dx முன்னாடி என்ன இருக்கோ அதால் ரெண்டு சைடு வந்து டிவைட் பண்ணிடுறேன். இங்கே sin xன்னு இருக்குது. sin x ஆல் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு நான் வந்து டிவைட் பண்ணிடுறேன். டிவைடட் பை sin x ஆன் போத் சைட்ஸ். அப்போ பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும், இங்கே sin x வரும், இங்கே டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது sin x டிவைட் dy by dx. sin x ஆல் இதை டிவைட் பண்ணிவிட்டேன். அடுத்து ப்ளஸ் 2y cos x டிவைடட் பை என்ன வருது sin x, அதை எழுதிக்கலாம். ஈக்குவல் டு 1 டிவைடட் பை sin x. இப்போ என்ன பண்ணலான்னா sin x நம்மளுக்கு என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிறது என்ன, dy by dx ப்ளஸ் 2y இந்த cos x by sin x இருக்குது பார்த்தீங்களா, இந்த cos x by sin x cos theta டிவைட் பை sin theta அப்படின்னு இருந்ததுன்னா இது நம்ம என்ன எழுதலாம், நம்ம வந்து cot thetaன்னு எழுதலாங்களா. அப்போ cot x cos x by sin x நம்ம என்ன எழுதிருக்கேன், cot x எழுதியிருக்கேன். இந்த 1 by sin x நம்ம என்ன எழுத போகிறோம், 1 by sin thetaனா cosecant theta. அதே மாதிரி 1 by sin x cosecant xன்னு எழுதியிருக்கோம். சரியாம்மா? இப்போ இது வந்து பாக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், sin x ஆல் வந்து ரெண்டு சைடு டிவைட் பண்ணேன். இங்கே sin x கேன்சல் ஆகிடுச்சு. இங்கே cos x டிவைட் பை sin x வந்து cot xன்னு எழுதிட்டோம். 1 by sin x cosecant xன்னு எழுதிட்டோம். இப்போ இதுக்கு அடுத்து நம்மளுடைய ஃபார்ம், இது என்ன ஃபார்மில் இருக்குதுன்னு ஃபஸ்ட் நம்ம பார்க்கணும். இந்த ஃபார்ம் வந்து என்னென்னா dy டிவைட் பை dx ப்ளஸ் py ஈக்குவல் டு q. இதுதான் வந்து என்னென்னா அதனுடைய ஃபார்ம். சரிங்களா? இந்த ஃபார்மில் தான் வந்து நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். இப்போ ரெண்டையும் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணலாம். இங்கே dy by dx இருக்குது, இங்கே dy by dx இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே y இருக்குது, இங்கே y இருக்குது. y ரவுண்ட் பண்ணிடுங்க. y இல்லாமல் இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா p. அப்போ சரிங்களா? அப்போ வந்து பியோட வேல்யூ என்ன வரும் நம்மளுக்கு, p ஈக்குவல் டு 2 cot xன்னு வரும். நல்லா கவனிக்குமா? அதாவது ஒய்யை விட்டுட்டு எழுதணும். ஒய்யினுடைய கோஎஃபிஷியன்ட் தான் p. இங்கே ஒய்யினுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன, 2 cot x. தெரியாதவங்க ஒய்யை வந்துட்டு மிஸ் பண்ணிட்டு எழுதுங்க. ஒய்யை விட்டுட்டு எழுதினீங்கன்னா என்ன வரும், இங்கே p வரும். இங்கே வந்து என்ன வரும், 2 cot xன்னு வரும். அது ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கோ அந்த வேல்யூ வந்து q. ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குன்னு பாருங்கள். ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற வேல்யூ வந்து என்ன, cosecant x இருக்குங்களா. அப்போ ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற வேல்யூ வந்து q. அப்போ q ஈக்குவல் டு என்ன, cosecant x எழுதியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா செகண்ட் ஸ்டெப்பில் வந்து இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்டெப் 2ல் டு ஃபைண்ட் என்னென்னா இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். இப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டரோடைய ஃபார்முலா என்ன, இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு e பவர் இன்டகிரல் pdx. இதுதான் அதனுடைய ஃபார்முலா. இப்போ pக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணலாம். p என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், pக்கு பதில் என்ன, 2 cot x. அப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு e பவர் இன்டகிரல் pக்கு பதிலாக 2 cot x சப்ஸ்டிட் பண்ணி இங்கே என்ன இருக்குது, dx. இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த 2வை வந்து வெளியே எடுத்துடலாம். அந்த ரெண்டாம் நம்பரை வெளியே எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு என்ன வரும், e பவர் 2 வெளியே எடுத்துட்டோம்னா கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்தோம்னா இன்டகிரல் cot x dxன்னு வரும். இந்த 2 என்ன பண்ணிட்டோம்னா இங்கே கொண்டு போயிட்டோம். சரிங்களா? இப்போ இன்டகிரல் cot x dxனுடைய ஃபார்முலா ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். என்னென்னா log ஆஃப், எப்படி இன்டகிரல் cot x dxனுடைய ஃபார்முலா log ஆஃப் sin x. இது இன்டகிரேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், log ஆஃப் sin x வரும். அப்போ இதுக்கு பதிலாக இந்த இன்டகிரல் cot x dx பதிலாக நம்ம என்ன கொடுக்கலாம், log ஆஃப் sin x கொடுக்கலாங்களா. அப்போ e பவர் ஆல்ரெடி 2 இருக்குது. cot x dx பதிலாக நமக்கு என்ன வரும், log ஆஃப் sin x. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். என்னென்னு பார்த்துருக்கோம், லாக்கு முன்னாடி நம்பர் இருந்ததுன்னா அதை வந்து பவரில் வந்து நம்ம கொண்டு போவோமா. லாக்கு முன்னாடி இங்கே இருக்கிற நம்பர் என்ன பண்ணுவோம், பவரில் கொண்டு போவோம். அப்போ e பவர் log ஆஃப் என்ன வருமா, sin x ஹோல் ஸ்கொயர்னு வருமா. இது என்ன மெத்தடில் நம்ம எழுதியிருக்கோம், n log m ஈக்குவல் டு இது என்ன எழுதலாம், log m பவர் n. ஞாபகம் இருக்காமா, n log m ஈக்குவல் டு log m பவர் n எழுதலாமா. இது என்னோட வேல்யூ 2, log m ஓட வேல்யூ வந்து x. எப்படி n log mன்னு இருந்ததுன்னா அது என்ன இல்லை, log m பவர் n. அதனால தான் 2 வந்து இங்கே கொண்டு வந்தனால இங்கே பாருங்கள் இதுதான் வந்து m பவர் n sin x ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருக்கோம். இப்போ e log நம்மளுக்கு என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆனால் நம்மளுக்கு என்னமா வரும், sin x ஹோல் ஸ்கொயர் வருமா, sin x ஹோல் ஸ்கொயர். இப்போ sin x ஹோல் ஸ்கொயருங்கிறது என்னென்னா இங்கே பாருங்கள், அதாவது a இன்ட்டு a வந்து a ஸ்கொயரா, அதே மாதிரி sin x இன்ட்டு sin xன்னு போடும்போது அப்போ sin x ஹோல் ஸ்கொயர் வந்து sin ஸ்கொயர் xன்னு போடணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, sin ஸ்கொயர் xன்னு போடணும். எப்படி sin ஸ்கொயர் x. அப்போ sin x ஹோல் ஸ்கொயர்னா
sin ஸ்கொயர் எக்ஸ்ன்னு போடணும். sin x இப்படி போட்டுறக்கூடாது, sin x ஸ்கொயர்னு போட்டுறக்கூடாது, இப்படி போடுறது தப்பு. புரியுதுங்களா? அப்படி போட்டுறக்கூடாது. அப்போ sin தீட்டா இன்ட்டு sin தீட்டானா sin ஸ்கொயர் தீட்டா, அப்போ sin x இன்ட்டு sin xனா sin ஸ்கொயர் எக்ஸ். ஓகேங்களா? இதுதான் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். அப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டரில் வந்து இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம்னா, ஃபஸ்ட்டு வந்து dydxங்கிற ஃபார்மேட்டுக்கு ஃபஸ்ட்டு வந்து மாற்றியிருக்கோம். அதை dydxக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன இருந்தது, sin x இருந்து sin xால் ரெண்டு சைடு வந்து டிவைட் பண்ணிட்டு இந்த ஃபார்முக்கு மாற்றினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இன்டகிரேட்டிங் ஃபேக்டரோட ஃபார்மில் எழுதி அதை சப்ஸ்டியூட் பண்ணி இன்டகிரேட் பண்ணணும். பண்ணோம்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிடும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.